அன்னைக்கு ஏலியன் டிவிலியர்ஸ் ஒத்தாளா நின்னு சூறாவளியா சுத்தி மேட்ச முடிச்சு விட்டாப்ல. ஆர்சிபி பேட்டிங் லைனப் அவெஞ்சர்ஸ் மாரி வச்சிருக்கானுங்க. ஸ்டார்ட்டிங்ல வர்றதே தானைய தலைவன் விராட் கோலியும், அண்ணன் கிறிஸ் கெயிலும். விராட் கோலி அந்த சீசன்ல அடிச்ச அடிய இன்னும் பேசிட்டு இருக்கோம். இனிமேலும் பல காலத்துக்கு பேசுவோம். ஆனா இந்த மேட்ச்ல என்னாச்சுன்னு தெரியுமா? டக் அவுட். 0 ரன்ஸ். கிளம்பி போயிட்டாப்ல. தவல் குல்கர்னி குருட்டு ஃபார்ம்ல இருக்கான். ஆல்ரெடி விராட் கோலிய க்ளோஸ் பண்ணிட்டான். 4வது ஓவர்ல மறுபடியும் கிறிஸ் கெயில க்ளோஸ் பண்றான். கேஎல் ராகுலையும் முடிக்கிறான். குஜராத் எவ்வளோ கேவலமான நிலைமையில் இருந்தானுங்களோ அதே நிலைமையில இப்போ ஆர்சிபி இருக்கானுங்க. 5வது ஓவரை போட்ட ஜடேஜா வாட்சனை காலி பண்ணுறாப்புல. 6வது ஓவரை போட்ட குல்கர்னி மறுபடியும் ஒரு விக்கெட்டு. பேபி கோ ஹோம்னு அனுப்பிச்சி விட்டான். 6 ஓவர் கூட முழுசாக முடியல. 5 விக்கெட் போயிருச்சு. ஏன்பா இந்த பாட ரெடியான்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து ஸ்டுவர்ட் பின்னி நல்லா ஆடிட்டு இருக்கான். 2 4 ஒரு 6 எல்லாம் அடித்தான். 10வது ஓவரில் நம்ம ஆளும் காலி. 68 ரன்னுக்கு 6 விக்கெட் போயிருச்சு. இன்னும் 10 ஓவர் வெளியிருக்கு. 90 ரன் அடிக்கணும். கிரிக்கெட் பிளேயர் உள்ளே இருந்திருந்தா மேட்ச் எப்போவும் முடிஞ்சிருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது ஏலியன். அண்ணன் ஏபி டிவிலியர்ஸ். தலைவன் அடித்தா அடி, இடிச்சா இடி. 8 திக்கும் எல்லா திசையிலையும் எப்படி அடிப்பாப்ல அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் எல்லா திசையிலும் அடி. ஸ்ட்ரைட்டில் 6 வேணுமா வச்சுக்கோ, லெக்கில் வேணுமா, ஆஃபில் வேணுமா, எல்லா இடத்துலையும் பீஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஸ்கூப்பு, ரிவர்ஸு எல்லாத்தையும் கலக்கி உள்ளே விட்டு குஜராத் லைன்ஸ் மண்டை மேலே அடித்து போய் எலிமினேட்டர் விளையாண்டுவான்னு அனுப்பிச்சி விட்டாப்புல. இதையும் சொல்லி தாகணும். இக்பால் அப்துல்லா பாலையும் நல்லா போட்டான். கடைசியில் 25 பாலை பிடிச்சி 33 ரன்னு அடிச்சும் கொடுத்தான். அதுவும் ஒரு முக்கிய காரணம்.